வணக்கம் அன்பாத நெஞ்சங்களே, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக எடுத்துக்கிட்டு அந்த நபர் அந்த துறையில் சிறந்து விளங்குவதற்கு அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தது, எப்படி அவர் அந்த துறையில் சாதிப்பதற்கு அந்த கிரகங்கள் அந்த யோகங்கள் துணையாக இருந்தது அப்படிங்கிற பற்றி பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டாக்டர்ஸோட ஜாதகங்கள் உதாரண ஜாதகமாக பார்த்துருக்கோம். பொலிட்டிஷியனாக இருந்தவங்க, அதே மாதிரி போலீஸ்காரங்க, பேங்க்கில் வேலை செய்யக்கூடியவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷன், அட்வொகேட்டு, வெளிநாட்டு வேலையில் இருக்கக்கூடியவங்க, மெரின் இன்ஜினியரு, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நம்ம உதாரண ஜாதகமாக எடுத்து பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பெற்ற ஒரு ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக எடுத்து பார்த்துட்ருக்கோம். இந்த நபர் பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் 2024 ஜனவரி மாதம் சுமார் 8 மாதங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ போகும்போது ஆகஸ்ட் 2024 சுமார் 8 மாதங்களுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் வந்து எங்கள்கிட்ட இந்த ஜாதகம் கொடுத்து என்னுடைய ஜாதகத்தில் நான் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குதா, அல்லது நான் இங்கே ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா, இல்லை சொந்த தொழில் ஏதாவது பண்ணலாமா, ஏன்னா எனக்கு நான் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா இருக்கேன், எனக்கு வயதும் ஒரு 24 ஆயிடுச்சு, வீட்டில் எனக்கு வந்து வேலைக்கு போக சொல்லி சொல்கிறாங்க, நான் இப்படியே இருந்தனால என்னோடய கெரியர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன மாதிரியாக நான் ஃபீல்டில் நான் சூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டார். நான் இவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னேன், நீங்கள் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது, அதற்கான முயற்சிகளை தீவிரமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் ஏற்கனவே அந்த முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன்னு அவர் சொன்னார். இன்னும் தீவிரமாக பண்ணுங்கள், நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ கிடைக்கும்னு கேட்டிருந்தார். அது சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜனவரி 2024 சொல்லும்போது என்ன சொன்னோன்னா, இந்த வருடம் 2024 முடிவதற்குள்ளார நீங்கள் இந்தியா விட்டு வெளிநாட்டில் இருப்பீங்க, அதாவது ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளார கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கடந்த ஆகஸ்ட் மாதம் 2024 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி இவர் இங்கிலாந்து நாட்டுக்கு போயிருக்காரு. எம்எஸ் படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் விசாவில் போயிருக்காங்க. அங்கேயே போய் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு அந்த எம்எஸ் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஜாப் அங்கேயே பார்த்துட்டு இருக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், இப்போ நடந்துட்டு இருக்க சனி தசை உங்களுக்கு அங்கே அந்த 19 வருஷம் நடக்கும், அதில் இப்போ ஆல்ரெடி 2 வருஷம் முடிஞ்சுது, இன்னி வந்து நீங்கள் கொஞ்சம் சனி தசையில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபதிகளில் நீங்கள் அங்கேயே இருப்பீங்க, சனி தசை முழுவதுமே அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி 2024 இங்கிலாந்து போயிட்டார். சரி, இவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான ஜாதக அமைப்புகள் யோகா அமைப்புகள் இருந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவர் வெளிநாடு போகணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் 9, 12ஆம் இடங்களில் லக்னத்திலிருந்து 9, 12ஆம் இடங்களை பார்க்கணும். அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். அதுபோக சந்திரன், ராகு, சுக்கிரன் இந்த கிரகங்களையும் பார்க்கணும். கேது இந்த கிரகங்களையும் பார்க்கணும். அதே மாதிரி கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ஜீவனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் நம்ம பார்க்கணும். இந்த கிரக நிலைகளெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி ராகு கேது இதுக்காக சொல்கிறோம்னா, ராகு கேது வெளிநாட்டை சொல்லக்கூடிய கிரகங்கள், வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களை சொல்லக்கூடிய கிரகம். சந்திரன் பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சியை சொல்லக்கூடிய முதன்மையான கிரகம், ஒரு நீர் கிரகம். அதே மாதிரி சுக்கிரனோட நிலையமும் நம்ம எடுத்துக்கணும். சுக்கிரனும் ஒரு நீர் கிரகம் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அமைப்புன்னு நம்ம பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 9, 12ஆம் அதிபதிகள் தொடர்பாக இருந்தாலோ அல்லது பரிவர்த்தனையாக இருந்தாலோ அவங்க நிச்சயமாக அந்த தசாபதிகள் வரும்பொழுது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். 6, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பாக அந்த தசாபதிகள் நடக்கும் பொழுது வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அங்கே பொருள் ஈட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் அதிபர் 7ஆம் வீட்டில் கலத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் இருந்தால் அவங்க நிச்சயமாக வந்து வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ ஆணையோ அவங்க திருமணம் செஞ்சு அங்கே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் நீர் தத்துவ ராசிகள்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 இடங்களையும் நம்ம பார்க்கணும். அந்த 3 இடங்களில் வந்து ஏதாவது சந்திரன், ராகு, கேது அல்லது சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள், குரு இந்த மாதிரியான கிரகங்கள், ஏதாவது நீர் கிரகங்கள் ஏதாவது தொடர்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக அவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை உறுதியாக நம்ம சொல்லிடலாம். சரி, இவருடைய ஜாதகத்தில் என்ன இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் மேல் படிப்புக்காக போனார். படிப்புக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா 5ஆம் வீட்டு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து 5ஆம் வீட்டினுடைய அதிபர் கூட 12ஆம் அதிபர் தொடர்பானா அவங்க வந்து மேல் படிப்புக்காக போக முடியும், அதாவது கல்லூரி படிப்புக்காக போக முடியும். 9ஆம் வீட்டினுடைய அதிபர் வந்து 12ஆம் வீட்டினுடைய தொடர்பான முதுநிலை
படிப்புக்காக போக முடியும், ஒரு ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கறதுக்காக இவர் போக முடியும். இவர் எம்எஸ் படிக்கிறதுக்காக போயிருக்காரு. இவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3, 9, 12ஆம் இடத்தை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். 3ஆம் அதிபர் 6ஆம் வீட்டோட தொடர்பாக இருக்கார், நீச நிலையில் இருக்கார். இது வந்து சந்திரனுடைய ஒரு வீடு. அந்த வீட்டில் 3ஆம் அதிபர் இருக்காங்க, ஒரு நீர்த்தத்துவ ராசி இருக்காங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டினுடைய அதிபர். 12ஆம் வீட்டினுடைய அதிபர் தான் வந்து தூர தேச பயணங்களை சொல்லக்கூடிய கிரகம். அதே மாதிரி 12ஆம் வீடு தான் வெளிநாடு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம். 9, 12. இப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டினுடைய அதிபர் சனி 4ஆம் வீட்டில் இருக்கார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது தாய்நாட்டை குறிக்கக்கூடிய கிரகம், இடம். இந்த இடம் வந்து தான் நம்ம தாய்நாட்டை பற்றி சொல்லக்கூடிய இடம். நான் 3ஆம் இடம் ஏன் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ தாய்நாட்டை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுலேருந்து 1, 2, 3, 4ன்னு எண்ணிட்டு வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா 12ஆம் இடமா 3ஆம் வீடு வரும். தாய்நாட்டுக்கு 12ஆம் இடமா 3ஆம் இடம் வரும். லக்னத்துலேருந்து 3ஆம் இடம் வரும். இந்த 3ஆம் இடத்தை நான் அதுக்காக தான் பார்க்க சொல்லியிருந்தேன். சரி, இப்போது இவர் பார்த்துங்க ஜாதகத்தில் பாருங்கள், 12ஆம் வீட்டினுடைய அதிபர் இந்த வெளிநாட்டு பயணங்கள் தூரதேச பயணங்கள் சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபர் சனி 4ஆம் வீட்டில் இருந்து குரு கூட சேர்ந்து சுபத்துவ நிலையில் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 12ஆம் அதிபதி 10ஆம் வீட்டோட தொழில் ஸ்தானத்தோட தொடர்பானதால் வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அது சுபத்துவமான நிலையில் குரு கூட சேர்ந்துருக்காரு. இன்னொரு விஷயமும் என்னென்னா பார்க்கணுன்னா, 8, 12ஆம் இடங்கள் அதிக சுபத்துவமானாலும் அவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அல்லது வெளியூர் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்க 8ஆம் இடத்தை குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையால் பார்த்துடுறாரு. அதே மாதிரி 10ஆம் வீட்டையும் குரு பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டையும் பார்த்துடுறாரு. அதே மாதிரி இந்த 10ஆம் வீட்டினுடைய அதிபர், இது வந்து ஒரு நீர் ராசின்னு சொல்லியிருந்தேன்னா, நீர் தத்துவ ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் இங்கே இருக்கார். இன்னொரு நீர் தத்துவ ராசியான வீட்டிலான கடகராசியில் இருக்கார். இது ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். சரியா, நீர் தத்துவ ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி குருவும் நான் சொன்ன மாதிரி 10ஆம் வீட்டு தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து 12ஆம் வீட்டையும் பார்த்தாச்சு. குரு பகவான் வந்து 8ஆம் வீட்டை 5ஆம் பார்வையில் பார்க்குறாரு, 10ஆம் வீட்டு 7ஆம் பார்வையில் பார்க்குறாரு, 12ஆம் வீட்டை 9ஆம் பார்வையில் பார்த்தாச்சு. ஸோ 8, 12 அதிக சுபத்துவம் ஆயிடுச்சு, 10ஆம் இடமும் சுபத்துவம் ஆயிடுச்சு. 12ஆம் அதிபதி சனியும் குரு கூட சேர்ந்து சுபத்துவ நிலையில் இருக்காங்க. சனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காங்க. சுக்கிரன் வந்து நெருங்கிய நண்பர். அந்த வீட்டில் இருந்து அவர் சுபத்துவமாக இருக்கிறதால 12ஆம் இடம் அதிக சுபத்துவம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை உறுதிப்படக்கூடிய அமைப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் வந்து சந்திரன் ராகு இருக்குது. அதாவது படிப்பு, மேல் படிப்பு போய் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். 5ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா சந்திரன், 6ஆம் வீட்டினுடைய அதிபர் சந்திரன் அங்கே இருக்காங்க, கூட ராகு இருக்காங்க. ராகு இங்கே சந்திரன் ராகு தொடர்பாக இருக்காங்க. அதாவது சந்திரன் வந்து இடப்பெயர்ச்சி சொல்லக்கூடிய முதன்மையான கிரகம். ரொம்ப ஸ்பீடாக நம்ம ராசி மண்டலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஒரு மாதத்தில் 28 நாள்லேயே ஒரு சுற்றி வந்துடுவார். சந்திரன் ஒரு ரவுண்டு வந்துடுவார். அது கூட ராகு, சந்திரன் கூட ராகு இருக்கிறது வந்து இதை வந்து உறுதிப்படுத்துது. 100% இவர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை உறுதிப்படுத்துது. சரி, இவர் எப்போ போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரோட தசையில் பார்த்தீங்கன்னா ராகு தசை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 8 மாதம் இருந்திருக்கு. இவர் வந்து 25/8/2000 பிறந்து ஒரு 5 வருஷம் 8 மாதம் 7 நாள் ராகு தசை நடந்து, அதுக்கப்புறம் 16 வருஷம் குரு தசை நடந்திருக்குது. அந்த குரு தசையிலே இவர் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா 2க்கு 11 கூடிய 2 மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த வயசு சின்ன வயசு, அவங்களுக்கு அது இல்லாமல் படிப்பு அதெல்லாம் இங்கே இருக்கிறதுனால அந்த டைமில் அவங்களால போக முடியாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 2002 மே மாதம் 2ஆம் தேதி சனி மகாதசை ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ 2024 சுமார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடின்னு வைங்க, 3 மாதத்துக்கு முன்னாடின்னு வைங்க. அப்போது வந்து சனி மகாதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனி மகாதசை என்ன வீட்டினுடைய அதிபதி? 12ஆம் வீட்டினுடைய அதிபதி. அதாவது வெளியூர் வெளிநாடு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தசாபுத்தி இல்லையா, 12ஆம் வீட்டினுடைய அதிபதி தசாபுத்தி இல்லையா, இவர் 12ஆம் வீட்டினுடைய அதிபராக வரார் இல்லையா சனி. அவர் வந்து குரு கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கான்னு சொன்னான் இல்லையா, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சொல்லியிருந்தான் இல்லையா. 8ஆம் வீட்டையும் குரு பார்த்து 12ஆம் வீட்டையும் குரு பார்க்குறாரு. 8, 12 அதிகம் சுபத்துவம் ஆயிடுச்சு. தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இன்னொரு நீர்த்தத்துவ ராசியான விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் நீசமாக இருக்கார், சந்திரனோட வீட்டில். நீர்த்தத்துவ ராசியோட கிரகங்களும் பரிவர்த்தனையாக இருக்காரா? இந்த வீட்டினுடைய அதிபதி இங்கே இருக்காரா? சந்திரன் ராகும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து மேல் படிப்பை சொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டில் படிக்கக்கூடிய இடத்த சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் சந்திரன் ராகு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்ததுனால தான் இவர் கரெக்டாக சனி மகா தசை ஸ்டார்ட் ஆன உடனே இவர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவர் அந்த சனி தசை முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அவர் அங்கேயே இருக்கலாம், இருந்து இங்கே வந்துட்டு கூட கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போய் செட்டில் ஆகலாம். நல்லா அந்த 19 வருஷம் சனி தசை அவருக்கு நல்லா யோக தசை தான், நல்லா இருக்கலாம். லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கார். சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது வந்து சனிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். குருவும் இருக்கார். சனி வேறு எந்த கிரகங்களும் டிஸ்டர்ப் பண்ணல, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். செவ்வாயோ இல்லை ராகுவோ ஏதோ பார்த்துருந்ததுனா ஒன்றா இருந்திருந்தாலோ இல்லை செவ்வாய் பார்வை இருந்தாலோ சேர்ந்திருந்தாலோ சனியோட சுபத்துவ நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் குரு வந்து சனியோட சேர்ந்து நல்லா இதாக இருக்காங்க. தசை வந்து இவருக்கு ஒரு நல்ல ஃபேவரான தசை தான். லக்னாதிபதி தசை இல்லையா, பாவகிரகம் பண்ணாலுமே அவர் வந்து சுபத்துவ நிலையில் இருக்கிறனால நல்ல யோகமான பலன்கள் தான் கொடுப்பாரு. 12ஆம் வீட்டினுடைய அதிபதி பலன்களை கொடுப்பாரு. வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு யோகமான அமைப்பில் தான் இருக்குது. இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தோம்னா நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.